والله لولا الله ما اهتدينا ولا تصدقنا ولا صلينا فأنزلا سكينة علينا وثبت الأقدام إلا قينا. بسم الله الرحمن الرحيم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, மனித வாழ்க்கை அல்லாஹ் தஆலா பல பருவங்களை கொண்டு ஆக்கியிருக்கிறான். முதலாவது சிறு பிராயம். அல்லாஹுல்லதீ ஹலகக்கும் மின் ضعஃபின், அல்லாஹ் உங்களை பலகீனமாக படைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொன்னான். சின்ன பிள்ளைங்க தலையில லேசா கையை வச்சா கூட தலை உள்ள போயிடும். பலகீனமாக படைத்திருக்கிறான். அதற்கு பிறகு ஒரு பலத்தை அல்லாஹ் தருகிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா பலகீனத்தையும் நரையையும் தருகிறான் என்று மனித பருவங்கள் 3 நிலையில் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். இதிலே இந்த 3வது பருவம் இருக்கிறதே, ஒமன் நுஅம்மிருஹு நுனக்கிஸுஹு ஃபில் ஹல்க், யாருக்கு ரொம்ப வயசாயிடுச்சோ அவங்களுடைய படைப்பை நாம் திருப்பி அமைத்து விடுவோம். சின்ன பிள்ளை மாதிரி ஆயிடுவாங்க. வயதான நிலையில் என்ன, பலகீனத்தில் பல நிலைகளில் இந்த தள்ளாத ஒரு முதுமை. சாதாரணமாக 40 வயசை கடந்தாலே பட்னாஸ் விளையாட்டா சொல்லுவாங்க, 40 வயசு வர நாம சொல்றது உடம்பு கேட்கும், அப்புறம் அது சொல்றது நம்ம கேட்டுக்கறணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு 40 வயது 50 வயது ஆயிடுச்சுன்னு சொன்னா உடல் உபாதைகள் வர ஆரம்பிச்சது. உடல்ல பல்வேறு விதமான சிரமங்கள், நம்முடைய நினைவுகளில் குறைவு ஏற்பட்டுரும். அது மாதிரி குடும்பத்திலையும் சமூகத்திலையும் மரியாதை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். பல்வேறு நிலைகள் பொதுவாக ஒரு 50 வயசை தாண்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா உடல் உபாதைகள் ஆரம்பிக்கும். நினைவினுடைய குறைபாடுகள் என்பது ஏற்படும். குடும்பத்திலையும் சமூகத்திலையும் உள்ள மரியாதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இப்படிப்பட்ட பல நிலைகள். ஆனால் பெருமக்கள் எழுதுகிறார்கள், ஆயத்தை அடிப்படையாக வைத்து, குறிப்பாக அல்லாமா முஃப்தி ஷஃபீ சாப் அவர்கள் தங்களுடைய மாறுகளை ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. இந்த வயதான காலகட்டத்திலும் கூட ஒரு மனிதன் உற்சாகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். தள்ளாத முதுமை, இந்த நேரத்திலேயே இந்த பலகீனங்களுடைய பாதிப்பிலிருந்து ஒரு மனிதன் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த நேரத்தில் அவனுக்கு தேவையானது அதிகமாக குர்ஆன் ஓதுறதுன்னு சொல்றான். குர்ஆனை யார் அதிகமாக ஓதி கொண்டிருக்கிறார்களோ எவ்வளோ வயதானாலும் சரி, அந்த தள்ளாத வயதிலேயும் கூட உற்சாகத்தோடும் அவர்கள் சிந்தனை தெளிவோடும் தான் இருப்பார்கள் என்று பெருமக்கள் எழுதுகிறார். இதற்கு உதாரணம் நிறைய வரலாற்றில் இருக்குது. சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, குர்ஆனுக்கும் அவங்களுக்குள்ள தொடர்பு நமக்கு தெரியும். குர்ஆனுக்கும் அவங்களுக்கு நெருக்கமான தொடர்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ரமலான்ல என்ன முழு குர்ஆன் தான் அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொன்னாங்க, குத்தலு வாழ்த்த மதுலும் அதற்கு உஸ்மான் அவர்களே, நீங்கள் அநியாயமாக கொல்லப்படுவீர்கள். தகத்துரு கத்ரத்தும் மின் தமிக்காலா ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ், கொல்லப்படக்கூடிய நேரத்தில் உங்களுடைய மேனியிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு இரத்தத்தின் ஒரு சொட்டு குர்ஆனிலே உள்ள ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் என்ற எழுத்தின் மீது விடும். அப்படின்னா உங்களுடைய கொல்லப்படுற கடைசி நேரத்தை நீங்க குர்ஆன் ஓதிக்கிட்டு இருப்பீங்கன்னு அர்த்தம். குர்ஆன் ஓதிக்கிட்டு இருப்பீங்க. எந்த பக்கம் எந்த இடம்ங்கிறத கூட ரசூல் சொல்றாங்க. குர்ஆனோடு அவங்களுடைய தொடர்புங்கிறது சாதாரணமானதல்ல, ஏராளமான தொடர்பு. அவங்களுடைய நிலையில கலீஃபாக்கள்லயே ரொம்ப அதிக காலம் வாழ்ந்தவங்க அவங்க தான். கலீஃபாக்கள்லயே ஒரு நீண்ட ஹயாத்து வாழ்ந்தவங்களும் அவங்க தான். ஆனால் தங்களுடைய 80வது அந்த வயதினுடைய நிலையில அவங்க இருந்தாலும் கூட பல்வேறு விதமான நிலையில் அவங்களுடைய ஆட்சியில் ஏற்பட்ட மாற்றங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஏதோ அமைதியானவங்க அப்படின்னு மட்டும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா வரலாற்றில் அவர்கள் செய்த சாதனைகள் ஏராளம். அதாவது கடற்படையை முதலாக அமைத்ததை உஸ்மான் தான் அவங்க தான். உமர் ரலியல்லாஹு தஆலா கூட அவங்க கடலை பார்த்தது இல்லை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் உலகத்துல கடற்படையை அமைத்ததற்கு உஸ்மான் தான் அவங்க தான். இந்த கடற்படை அமைத்த காரணத்தினால்தான் பல்வேறு நாடுகள் கண்டங்களை தாண்டி பல இடங்களில் அவங்களுடைய ஆட்சி பரவியதுன்னு சொல்லுவாங்க. இஸ்லாமிய ஆட்சி பரவுனதுக்கான காரணம். அது மாதிரி மஸ்ஜிது நபவியை அதை அவர்கள் விரிவுபடுத்தியதும் அழகுபடுத்தியதும் அவங்க தான். பல்வேறு காரியங்களை செய்திருக்கிறார்கள். குர்ஆன் ஷரீஃபினுடைய நிலையிலே இன்று ஓதப்படக்கூடிய முஸ்ஹஃப் உஸ்மானி என்று சொல்லப்படக்கூடிய இந்த குர்ஆன் இந்த நடைமுறையை உருவாக்கி தந்தவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பல்வேறு நிலைகளிலே. ஆனால் அந்த வயதான நிலையிலையும் கூட தெளிவாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்க சோர்ந்து போயிடவோ அவங்களுடைய சிந்தனையில மறதி ஏற்படவோ அப்படிப்பட்ட நிலைதான். வயதான காலகட்டத்திலும் முதுமையான நிலையிலையும் கூட ஒரு மனிதன் உற்சாகத்தோடும் அவன் தெளிவாக இருப்பதற்குண்டான
பிரதானமான காரணங்களிலே குர்ஆன் ஓதுவதை பெருமக்கள் எழுதுகிறார். குர்ஆன் எந்த அளவுக்கு ஓதுறமோ அது ஏராளமான பலன்களை ஏற்படுத்தி தரும். குர்ஆன் ஓதுறதுங்கிறது சாதாரணமானதல்ல. இது உண்டாக்கி தரக்கூடிய பலன்கள்ங்கிறது ஏராளமானது. அதிலே ஒன்று, வயதான ஒரு மனிதனுடைய நிலையிலையும் கூட உற்சாகத்தை அவனுக்கு தந்து சோர்வின்மையை அவனுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நிலையிலே திலாவத் இருக்கிறது என்று பெருமக்கள் சொல்வார். இது மாதிரி வரலாற்றுல பல பேரை பார்க்கலாம். அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி, அவுரங்கசீபை பத்தி நம்ம படிச்சிருக்கிறதுங்கிறது வரலாற்றுல பல விதமான தவறுகள்ல அவரை ஏதோ ஒரு மாதிரி சொல்றாங்க. ஆனால் ஒரு பெரிய விநாயகருள்ள ஆள், முகலாய மன்னர்களிலேயே தனிப்பெரும் ஆட்சியாளர் அவுரங்கசீப் இருக்கிறாரு. முகலாய மன்னர்களிலே தனிப்பெரும் ஆட்சியாளர். காபூலில் இருந்து இன்றைய செங்கல்பட்டு வரை ஆட்சி நடந்துச்சு. இன்னும் இன்றைய பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய மிகப்பெரிய விசாலமான அளவுக்குள்ள ஆட்சி எவ்வளவு காலம் செய்தாங்க? அவங்க 60 வருஷம் ஆட்சியாளராக இருந்தார். 60 வருஷம் ஆட்சி செய்தார். அப்படிப்பட்ட ஒரு நீண்ட நிலையிலே உள்ளவர். 88 வயது வரை வாழ்ந்தவர்கள். ஆனால் தெளிந்த சிந்தனை. அதிகமா குர்ஆன் ஓதிக்கிட்டே தான் இருப்பாங்க. யுத்த களத்திற்கு போனாலும் கூட அங்கேயும் கூட யானையின் நிழலில் அமர்ந்து குர்ஆன் ஓதக்கூடிய தன்மை உள்ளவர்களாக இருந்தார். இன்னைக்கு அவுரங்கசீபை பற்றி எதையாவது நீங்க ஒரு போட்டோ பார்த்தீங்கன்னு பார்த்தா குர்ஆன் ஓதுற மாதிரி தான் அவருடைய போட்டோ இருக்கும். அதனால குர்ஆன் திலாவத் என்பது ஏற்படுத்தி தரக்கூடிய பாக்கியங்கள் ஏராளமானது. அதிலேயும் வயது முதிர்ந்த நிலையிலே ஒரு மனிதனை உற்சாகத்தோடு வைத்திருப்பதற்கும், சிந்தனை தெளிவோடு வைத்திருப்பதற்கும், மறதி இல்லாத ஒரு நிலையிலே இருப்பதற்கும் பல்வேறு விதமான மேன்மைகளுக்கும் அந்த திலாவத் குர்ஆனை அதிகம் ஓதுவது என்பதை பெருமக்கள் நமக்கு வலியுறுத்துகிறார். குர்ஆனோடு உள்ள தொடர்பு இருக்கிறதே சாதாரணமான தொடர்பு அல்ல, ரப்போடு உள்ள ஒரு தொடர்பு. அதனால அதை நாம் அதிகப்படுத்துகிற காரணத்தினாலே உலகியல் ரீதியான பாக்கியங்களையும் பெறுகிறோம், மறுமை ரீதியான பாக்கியங்களையும் பெறுகிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த குர்ஆனோடு உள்ள தொடர்பை நமக்கு அதிகப்படுத்தி அருள்வானாக. அதை ஓதுவதற்கும் சிந்திப்பதற்கும் அது சொல்லக்கூடிய வாழ்வியலை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கும் அந்த நசீபை தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ்.